ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி. அதனால் கிருஷ்ணருக்கு பிடிச்சா முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு 4 ஸ்பூன் உளுந்து வந்து எடுத்து போட்டு வறுத்துக்குவோம். கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெயெல்லாம் ஊற்றலை. இதை ஒரு 4 ஸ்பூன் உளுந்து மட்டும் போட்டு ஒரு ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்குருவோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த உளுந்து ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்சியில் போட்டாச்சு. அது கூட ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டு பவுட்ரு பண்ணி நல்லா சலித்து எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த உளுந்தும் பொட்டுக்கடலையும் அரைச்சி இதை சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் இந்த உளுந்தும் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருப்பு எள்ளு வச்சுருக்கேன், அதையும் லைட்டாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். முறுக்கும் உப்பு சீடையும் இந்த மாவுலேயே செய்ய போகிறோம். பாருங்கள், முறுக்கை புழிஞ்சு போட்டாச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இந்த முறுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே எடுத்துடலாம். நல்லா சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ணருக்கு பிடிச்ச முறுக்குங்க. பாருங்கள், முறுக்கு செஞ்சாச்சு. இப்போ முறுக்கு ஒரு 5 முறுக்கு செஞ்சுட்டேன். அந்த மாவுலேயே சீடையாக கொஞ்சம் உருட்டிட்டேன். இது வந்து உப்பு சீடை. இதையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்குவோம். சீடையும் ஆயிலில் போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படி வெந்து வரட்டும். சீடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌனாக இருக்குது. இப்போ இந்த டயத்தில் இதை எடுத்துருவோம். உப்பு சீடை செஞ்சாச்சு. இப்போ வந்து இனிப்பு சீடை செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த உளுந்து மாவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். வெல்லத்தை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு கிண்டிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு ஊற்றி கொஞ்சம் கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா வெள்ளைப்பாகை ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். வெள்ளைப்பாகுக்கு வந்து பதம்லாம் கிடையாது. சும்மா வெல்லம் கரைஞ்சதும் எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இதை வந்து இப்போ ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயிலில் போட்டாச்சு. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இதை வந்து இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விடலாம் லைட்டாக. இப்போவே லைட் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் திருப்பி விடுவோம். லைட்டாக வேகட்டும். பாருங்கள், சீடை நல்லா வெந்துருச்சு. இனிப்பு சீடை இப்படி வெடிப்பு தெரிஞ்சால் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இனிப்பு சீடையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு பிரசாதமாக வைக்கலாம். பாருங்கள், முறுக்கு சீடை இனிப்பு சீடை எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக வச்சாச்சு. எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.